சில கட்சிகளுக்கு 11 நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. சில கட்சிகளுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கப்படுவதில்லை. முன்கூட்டியே அனுமதி வழங்கியிருந்தால் அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்திருக்காது என தாவேகா தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வாதம். அரசியல் கட்சிகள் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அரசுக்கு 10 நாட்கள் அவகாசம். வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்காவிட்டால் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை. வழிகாட்டு விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோடு ஷோவிற்கு அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். முன்ஜாமீன் மனுவை என் ஆனந்த் வாபஸ் பெற்றதால் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கரூர் துயர் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் மனுவை வாபஸ் பெற்றார் என் ஆனந்த். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தாவேகா தலைவர் விஜய் ஆறுதல். மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வரவழைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியே சந்தித்து பேச்சு. தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என புகார். 2 மாதம் அவகாசம் வழங்கியும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத 26 மாநில தலைமைச் செயலாளர்கள் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவும் நாளை ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் சூரியகாந்த். மூத்த நீதிபதி சூரியகாந்தை மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார் தற்போதைய தலைமை நீதிபதி கவாய். (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தான் வாய்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து 1 சவரன் 91,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ₹11,450 விற்பனையாகிறது. வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல். நாளை மாலை மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. மோந்தா புயல் காரணமாக 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, தூத்துக்குடி, பாம்பன், காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புயல் கரையை கடக்க உள்ள ஆந்திராவின் காக்கிநாடா அருகே பலத்த காற்றுடன் மழை. எச்சரிக்கையாக இருக்குமாறு கடலோர பகுதி மீனவர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம். கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியை காண குவிந்த பக்தர்கள்.
ஒரே அணியில் ஒரே சிந்தனையுடன் திமுக காங்கிரஸ் பயணிக்கும். சென்னையில் நடந்த திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எப்போது? தலைமை தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிக்க வாய்ப்பு. சென்னை மதுரவாயலில் கல்லூரி மாணவர்களிடையே மோதல். நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ஒருவர் காயம், 4 பேரை பிடித்து விசாரணை. போடிநாயக்கனூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 பேர் கைது. ரோந்து சென்ற போலீசார் அதிரடி, 24 கிலோ கஞ்சா பறிமுதல். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்ற அரசு விழா மேடையில் ஏறி சுயேட்சை எம்எல்ஏ வாக்குவாதம். மின்சார பேருந்து சேவைகளை தனியார் வசம் ஒப்படைத்ததற்கு கண்டனம். அரசை ஏற்று நடத்த வேண்டும் என கோரிக்கை. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3800 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.